தேவன் உங்க லைஃப்பை பிளான் பண்ணாரு. அண்ட் இஸ் ஸ்டில் திஸ் டைம், இது இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நாட் பிகாஸ் we are or we were good, நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, அவர் நடத்துவதற்கு காரணம் பிகாஸ் he is good. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால நல்லவர்கள் அல்லாத நம்ம கூட அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அதான் இயேசு இருக்குமே சொல்லுவாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். he doesn't hold, அவங்க கெட்டது பண்றாங்க மழையை நிறுத்தி கொள்ளுகிறவராக. he loves to shower. பரலோகத்துல இருக்கிற அத்தனை நன்மையும் அவர் பூமியில தான் வச்சிருக்கிறார். ஆமென். கடைசியா தி பெஸ்ட கூட அனுப்பிச்சார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. he never withheld or he will never will withhold anything. எதையுமே தன்னிடத்துல எனக்கு இது ரொம்ப பிரியன்னு வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்தது ஏன்னா so you and I can be with him for eternity. அதுதான் அவருடைய நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களும் நானும் நித்தியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவங்க, நாட் ஃபார் எ டெம்பரரி லிவிங். இந்த பூமியில ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிறோம், அது உலகத்தாருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்கணும், we are called for eternity. You were conceived in your mother's womb for eternity. You were brought into this world for eternity. You are living in this world for an eternal life. Amen. Hallelujah. God has never changed his plan from the beginning. Amen. அதோட தான் அவர் இருக்கிறாரு. Even today let God speak to us. அந்த நோக்கத்தோட தான் அவர். See, God is always, he thinks about the eternal காரியம், eternity ஞாபகத்துல வைத்து தான் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். He doesn't look to this perishing world. அவருக்கே தெரியும், நான் இந்த பூமியும் வானத்தையும் எல்லாத்தையும் எதுக்கு வச்சிருக்கிறேன்? டு டெஸ்ட்ராய், அக்கினிக்கு இரையாக நான் வச்சிருக்கிறேன். நான் ஏன் ஜனங்களை இதன் மேல நான் நம்பிக்கை வைக்க விடுவேனா? Will God do that? When I myself have kept everything to destroy, to be burned in fire, இந்த தேவன் will he make us to focus on the things of this world? உலகத்தையும் உலகத்துல இருக்கிற காரியங்கள் மேலையும் அவர் கவனம் செலுத்த வைக்கிற ஒரு தேவனா இருப்பார். If he himself, amen. நம்ம வீட்டுல கூட சில நேரத்துல நாம ஒரு சிலர் ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, ஒருத்தர் இது குப்பையில போட்டுடலாம், இன்னொருத்தர் சொல்றாங்க நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும். ஒருத்தர் மைண்ட்ல என்ன வந்துச்சு? டிஸ்கார்ட் பண்ணிடணும், முடிஞ்சிருச்சு கதை, நோ மோர் இட் ஷுட் பி தேர். சோ அதன் மேல பற்று இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் லெட் இட் பின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சிட்டாரு. So he wants us to have that eternal perspective. நம்முடைய கண்ணு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாம் எப்படின்னா நித்தியத்துக்குரியது மேல கவனம் இருக்கணும். நாட் ஆன் திஸ் worldly things, because it's going to perish, it's going to be destroyed. நீங்க இன்னைக்கு பார்க்கிற ஒண்ணு கூட ஒரு நாள்ல இல்லாம போக போகுது. Nothing you will see. ஏன்னா God is planning a new heaven and new earth. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் he is in the plan. அவருடைய புக்ல இருக்குது. He is going towards that plan. அப்ப நம்ம என்ன பண்றாரு? He wants us to go through that plan. He walks with that plan. அந்த பெர்ஸ்பெக்டிவோட தான் நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருகிறதோ, ஐ சேலஞ்ச் யூ, your life will be blossom ஆயிரும். Your life will blossom like anything. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் என்ன இருக்காது? You will never worry about anything. எஸ் சொன்னார்ல, ஒன்றை குறித்து நீ கவலைப்படாது. That attitude வந்துடும். எது வந்தாலும் ஓகே, I am for eternity. ஆண்டவர் எனக்கு நித்தியத்துக்கு என்று வைத்திருக்கிறார். I am not for this world. I am not prepared for this world. I am not of this world. நீங்க உலகத்தார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. Jesus categorically said, if you are not of the, if I am not of this world, you too are the same nature. உங்களுக்கு என்ன நேச்சர் இருக்குது? You cannot be of this world. நாம உலகத்தின் காரியங்களை பிடிச்சுக்க கூடாது. நீங்க உலகத்தின் காரியங்களை பிடிக்கும் போது என்ன ஆகுது?
It pushes you down. எங்க அனுப்பு பிரஸ் பண்ணுது? பூமிக்குரிய பூமி மேலதான் பிரஸ் பண்ணுது. It doesn't lift you up. It doesn't lift you up. It presses you down. The more you have desire of this world, it will press you down. It will never let you arise. அது உங்களை எழும்ப விடாது. அது உங்களை பற்றி பிடித்துக் கொள்ள அதை கீழே இழுக்கும். So God wants to fly us. நம்ம மேல பறக்கணும்னு விரும்புறாரு. Zoom out ஆகணும்னு விரும்புறாரு. The more we pray for the things of this world, the more இந்த அதிகமா இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற காரியங்களை நேசிக்கும் போது, when you long for the things of this world, God is unable to walk with you அந்த ஸ்டேஜ்ல நடக்க முடியாது ஆண்டவரால, because he has அவருடைய நினைவுகள் it's totally different. அவருடைய வழிகள் totally different. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நினைவுகளும் வழிகளும் ஒத்து போகாத இடத்துல எப்படி இருப்போம்? நமக்கு ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு செட் ஆகலன்னா, do you think you will be with them, you will walk with them? என்ன ஆகும்? ஒரு ஆபீஸ்லயே இருக்கிறீங்க, ஒருத்தர் is always living or she is living with other attitude, வேறு விதமான attitude, you try to avoid them, you don't try to walk with them, you don't try to sit with them. வேணாம், அவங்க நான் உங்களோட இருக்க மாட்டேன், பிரச்சனை. தேவன் என்ன பண்றாரு? அதேதான் அவருக்கும். If we look to the things of this world, ஆண்டவர் சொல்றார், I want you to look to the things of heaven. நம்ம பூமிக்குரியதை நினைக்க அவர் சொல்றார், வானத்துக்குரியதை நினை. Think about the kingdom of God. Don't look to the world. Don't look to the things of this earth. It's not going to profit your soul or spirit. அது கொஞ்ச நாள் உன் மாம்சத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுக்கு பிறகு நீங்க என்னதான் புதுசா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து எவ்வளவு நாள் சந்தோஷப்படுவீங்க? ஒரு புது செல்போன் வாங்கினாலுமே கொஞ்ச நாளைக்கு அப்படியே அந்த செல்போன் மேலேயே கவனம், அதையே பார்க்கறது, அதையே எடுக்கிறது, அதை பண்ணும் இதை பண்ணும். அது கொஞ்சம் பழசான பிற்பாடு, அது ஆப்பிள் போனா இருக்கட்டும், கூகுள் போனா இருக்கட்டும், எந்த போன் இருந்தாலும், யூ கம் டு a place you don't no more show interest in that. அது புதுசா இருக்கும் போதுதான். பழசு ஆக 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 என்ன ஆகுது? பிடிக்கிறது இல்ல. யூ டோன்ட் வாண்ட். தெரியும் இது இவ்வளவுதான் என் போனு. எது இருந்தாலும் அவ்வளவுதான். குடும்பத்திலயும் அதேதான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு வந்துருவோம். So இத நினைக்க we get pushed down. And so if I am not of this world, then you are not of this world. அப்போ நீ உலகத்தான் அல்லாத இருக்கிறதுனால, why do you struggle or worry, effort for this unfruitful things? ஒன்னத்துக்கு உதவாதது மேல ஏன் இவ்வளோ கவனம், இவ்வளோ காரியம், இவ்வளோ ஏக்கம், இவ்வளோ வருத்தம்? It will never benefit you anything. அப்போ you have to என்ன பண்ணுங்க? Align with God. If I am not in this world, நான் நினைக்கணும்னா நான் ஈஸியா சொல்லிடலாம், நான் இயேசு உலகத்தான் அல்லாதது போல நானும் உலகத்தான் அல்ல. ஆனா உலகத்துல தான் இருக்கிறீங்க. How do you define yourself? நான் உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்தோட ஒட்டிக்கொள்ள. Things will be there. சாகிற வரைக்கும் இருக்கும். இந்த சரீரம், இந்த ஆவி நம்ம விட்டு பிரிந்து போகிற வரைக்கும் it will be there.
நீங்க அந்த அழுத்தத்துக்குள்ள போக கூடாது என்பதற்காக தான் God saved you. ரட்சித்தாரு. உலகத்திலிருந்து தான் ரட்சித்தாரு. பிசாசு கிட்ட இருந்து தான் ரட்சித்தாரு. பாவத்திலிருந்து தான் ரட்சித்தாரு. He saved you. மீண்டும் எடுத்து எங்க வச்சுட்டாரு? He put you into the kingdom of his dear son of love. கொலோசியர் 1:13 படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு. Now where you are living? எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்ல நான் உலகத்துல தான் இருக்கிறேன். இல்ல, உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் where God has put you is that in the kingdom of God. In the kingdom of, இந்த உலகத்துல God has kept a kingdom. But I want to be specific. நல்ல கவனிங்க. தோட்டம் எங்க இருந்துச்சு? Where was the garden? எங்க இருந்துச்சு? பூமியில தான் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? பூமியில தான் இருந்துச்சு. ஏதேன் என்ற ஒரு இடத்துல, ஏதேன் ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்ல ஒரு பக்கத்துல டு த ஈஸ்ட் ஆஃப் ஈடன். நாம அது என்ன பைபிள்ல ஏதேன் தோட்டம்னு எழுதியாச்சு. So God never named it as Eden, right? அங்க ஏதேனுக்கு கிழக்காய் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணார். God எங்க வச்சாரு? Where did God create? உலகத்துல ஒரு ஈடன் ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ஈடனுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தோட்டத்தை உருவாக்குற. He prepared a garden. He made a garden. உலகத்துல தான் இருந்துச்சு. But it was totally different. With totally different. It was God made. God created. அப்புறம் தேவனை மனுஷனை எங்க உண்டு பண்ணாரு? எங்க உண்டு பண்ணாரு? ஏதேன் தோட்டத்திலயா? இல்ல, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே. So God created. மண்ணை எடுத்து பிசைறாரு. It's not in the garden. It's outside the garden. ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். மண்ணை எடுத்து பிசைஞ்சு அவனுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு காணக்கூடியதை வச்சாரு, காணக்கூடாததை வச்சாரு. ரைட்? எல்லாத்தையும் வச்சு அவன் நாசியில ஊதுறாரு. He became a living soul. அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு then God took him, நல்ல கவனிங்க, God and put him in the Eden, in the garden. He took him and put him. ஆதாம் போகல, God took him. உருவாக்குனாரு. நல்ல கவனிங்க, உருவாக்குனாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. Then he took him, எடுத்தாரு, அவனை கொண்டு போய் தோட்டத்துல வச்சார். He put him in the garden. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உலகத்துல இருந்தோம், அந்தகாரத்துல இருந்தோம், பிசாசின் பிடியில இருந்தோம். We were living in sin. இதுலெல்லாம் இருந்தோம். எப்படி இந்த மண்ணுக்குள்ள நிறைய காரியம் இருக்குதோ, மினரல்ஸ் அது இதுன்னு இருக்குதோ, எல்லாம் அதை போட்டுதான் பிணைஞ்சு ஆண்டவர் பண்ணார். அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை உலகத்துல இருக்கும் போது all sorts of things அந்த மண்ணுக்குள்ள இருந்துச்சு. அதன் நடுவுல தான் நீங்களும் நானும். அங்க இருந்து தேவன் என்ன பண்ணாரு? He caught you. கொலோசியர் 1:13 படி He delivered you or he plucked you. உன்னை பிரிச்சு எடுத்தாரு, உன்னை பிச்சு எடுத்தாரு. எடுத்து என்ன பண்ணாரு? He took and he put you in the kingdom of his dear son of love. அவர் போட்டாரு. So ஆதாமுக்கு என்ன? He visually அவன் அந்த தோட்டத்தை பார்த்தான்.
ஆதாமை ஏதேன் தோட்டத்துல போடும்போது வைக்கும்போது he was in the spirit nature ஆவிக்குரிய நிலைமையில இருந்தான். he was covered with the glory of God. he was covered with the glory of God. அங்கதான் ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த குளோரினால நிரம்பிதான் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறான். then when sin came into his life, he lost the glory. தன்னுடைய மகிமை இழந்து போனா. he was chased out of the garden. அங்க துரத்துறாரு. ஆனா மனுஷனுக்கு பாருங்க, he is already in the sinful natureல இருக்கிறான், மரித்த தன்மையில இருக்கிறான், பாவத்தின் தன்மையில இருக்கிறான். அவனை தேவன் என்ன பண்றாருங்க, பிடித்து பிடுங்கி he puts him into the garden and gives us the spirit life. born again life. வித்தியாசம் அதுதான். You are made anew in Christ Jesus. You don't have the old nature. You have the new nature because God plucked you from Satan, from the kingdom of darkness. பிடித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்தார். அங்க வச்சதுனாலதான் ஆண்டவர் சொல்றார், now you know more. இவர் in Christ எப்படி இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 5:17 படி பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. You are brand new. ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு போகுது பிராண்ட் நியூ ஆண்டவர் வச்சாரோ, அதே போலதான் பிராண்ட் நியூவா ஆண்டவர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஆதாமுக்கு God gave him a choice. இந்த நேச்சர்ல இருக்கணும்னா, இந்த ஸ்பிரிட் ரியலம்ல நீ வாழணும்னா, இந்த கார் இப்படிதான் இருக்கணும், அந்த மகிமையில நீ இருக்கணும்னா, God's put a set of rules. அது என்ன ரூலுங்க? Don't ever eat the fruit of good and evil. அவ்வளவுதான். God gave everything. எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீங்க யோசித்து பாருங்க, 2 பேத்துக்கு ஆண்டவர் 4 ரிவரை கொண்டு வராரு உள்ள. அந்த ரிவர் எல்லாம் எதுக்கு வந்து, ஒரு பக்கம் தண்ணி கொண்டு வந்துச்சு தோட்டத்தை நனைக்கிறதுக்கு, டு வாட்டர் தி கார்டன். அப்ப எவ்வளவு பெரிய கார்டன் உண்டு பண்ணிருப்பாரு, ரைட்? And every river that came, it brought something inside. Precious stones, gold, diamond, platinum, இன்னைக்கு என்னென்ன பேர் சொல்றீங்களோ, all that were swimming in the water, எங்க வந்துச்சு? It came into the garden. Adam was full of God's glory. He was full of God's glory. தேவ மகிமையினால மூடி இருந்ததுனால அவனுக்கு அது அற்பமா தெரிஞ்சுச்சு. கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், பிரஷியஸ் ஸ்டோனு எல்லாம் எப்படி இருக்குது? He never thought much about it because he was covered with the glory of God. He could see God face to face. அந்த மகிமையில நிரம்பி இருந்தான். பாண்டவர் சொன்னார், இப்படியே நீ இருக்கணும்னா, இப்படியே நீ வாழணும். This is my plan, this is my desire, my eternal plan. ஒரு நாளைக்கு இல்லப்பா, இது கொஞ்ச நாளைக்கு இல்ல, to eternity இந்த பிளான் தான். உன் வழியாய் வர சந்ததி அப்படிதான் இருக்கணும். That is my eternal plan. உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, that is an eternal plan. ஒன்னே ஒண்ணுதான், நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, இந்த கார்டனை பார்த்துக்க, அந்த கனியை மாத்திரம் புசிக்காத. எதை ஆண்டவர் வேணான்னு சொன்னாரோ அதை புசிச்சான். He lost the glory. He lost the glory.
தேவன் என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுட்டாரா? உன்னை அன்பின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்ச பிற்பாடு இட் இஸ் சம்திங் அமேசிங். ரெண்டு கொரிந்தியர் 3 17-18 2 Corinthians chapter 3. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும், நல்லா கவனிங்க, யார் எல்லாருங்க? யார் எல்லாரும்? Who are we? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவங்க. Those who been put into the kingdom of the God's son. Not everyone. We means those who are in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துல ரட்சிக்கப்பட்டவங்க. Those who are living according to the principles of God. வீணாக்க எல்லாமே வந்துட முடியாது. அங்க ஆண்டு தேவன் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்துல when Adam and Eve broke that rule, he became hurt. அவர் கோபப்பட்டதை விட துக்கம் அடைஞ்சாரு. ஏன் துக்கப்பட்டாரு? I don't think so. God was angry, but he was so sad. Because of this people's sin, generation to generation are going to live in that sin. Every child, பிறக்கிற எல்லா குழந்தையும் they are going to come out of the womb of the mother. ஒரு பெண்ணுடைய கருவிலிருந்து இருந்து வர எல்லா குழந்தையும் எப்படி இருக்கும்? ஆதாமுடைய நேச்சரோட தான் வரும். The child will have that same nature, the sinful nature. அதான் பிள்ளைங்க வளரும் போது பொய் சொல்லி கொடுத்து பொய் சொல்லுதா, இல்ல அதான் பிள்ளைங்களா பொய் சொல்லுதா? that is the nature of Adam. ஆண்டவர் வந்து கேக்குறாரு, என்னப்பா நீங்க கொடுத்த பொம்பளை தான் என்ன அப்படி பண்ணிருச்சு. Lie. You deliberately did it. You put the fault on the women. ஏவாள் சர்பைனா வந்துருச்சு. சேம் லை. பொய் தான் ஆரம்பாங்க. பொய், பிரைடு எல்லாம் உள்ள இருந்துச்சு. நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் ஒத்துக்கணும்? அப்போ வீணாக்கா not all. The redeemed, the called, the separated one, the sanctified one, இவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? துடிச்சு இழுத்து கொண்டு வந்து அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வைத்தவர். அவர் என்ன பண்றாருங்க? 18 வசனம் படிங்கப்பா. நாம் எல்லாரும் யாரு? யாரு? The redeemed, மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், those who are in the kingdom of God, அவர்கள் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். My God. அங்க மகிமை இழந்து போன ஆதாமு, ஏவாள் மகிமை இழந்து போனாங்க. Jesus came, died for you. சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த பிறகு ஆவியானவர் என்ன பண்றாருங்க? Hallelujah. He's transforming us to the original image. ஆவியானவரால தான், through the Holy Spirit, by the Holy Spirit என்ன பண்றோமா? மகிமைக்கு மேல மகிமை அடைந்து. ஆதாமுக்கு ஒரு லெவல் மகிமை. இங்க பைபிள்ல புதிய ஏற்பாடுல என்ன? through the Holy Spirit, glory upon glory. மகிமைக்கு மேல மகிமை அடைந்து என்ன ஆகிறோம்? மறுரூபம் அடைகிறோம். You have been transformed from glory to glory, higher level of glory. ஆண்டவர் கர்த்தர் கொண்டு போக விரும்புறார். That is the plan. இதெல்லாம் இட்டர்னல் பிளான், உலகத்துக்குரிய பிளான் இல்ல.
இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மகிமை வராது. மோசே அத மேல நீங்க படிச்சீங்கன்னா அழிந்து போகிற ஒரு மகிமை இருக்குது. அந்த அழிந்து போற மகிமை மோசஸ் carried on his body, already face. அது எவ்வளவு நாள் இருக்குல்ல, அவன் சாகுற வரைக்கும் இல்ல, for a certain period time அந்த மகிமை இருந்தது, அப்புறம் மறைஞ்சு போச்சு. But when we are in the New Testament, New Covenant இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, those who are being redeemed, those who have been plucked from the dark kingdom of darkness and put into the kingdom of the son of his love, அந்த தேவனுடைய இயேசுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆவியானவரை கொண்டு அவர் மகிமைக்கு மேல மகிமைக்குள்ள கொண்டு போய் மறுரூபமாக்குகிறார். இது தேவன் all of a sudden ஸ்டார்ட் பண்ணி all of a sudden திடீர்னு அவர் இல்ல. இட்ஸ் ஆல்ரெடி in this great Bible, book of God. God has already written and sealed it forever. தேவன் எழுதி கொடுத்துட்டாரு, நாம தான் கற்றுக்கொள்ளணும். You have to seek, you have to pray. எப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துவார்? இதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பவுலுக்கு வெளிப்படுத்தினதா கர்த்தருடைய கிருபையால நான் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். God, தேவனுக்கு என்ன இதெல்லாம் அவருடைய சிருஷ்டிகளுக்குள்ள he wanted them to change, he wanted them to have that eternal life, but nobody bothered. அங்கங்க ஒருத்தன். நல்லதான் பைபிள் என்ன சொல்லுது, when Cain and Abel பிறந்த போது they grew. ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியாது. I don't know what they taught about God, but both grew in a different attitude. என்ன ஆட்டிடியூட்ல வளர்ந்தாங்க? ஆடம் சொல்லி கொடுத்தானது ஏவாள் சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. But when they grew up, ரெண்டு பேரும் வந்தாங்க. என்னன்னு? They brought offering to God. So Abel he was working as he was a shepherd, he was taking care of sheep. அதை பார்த்துட்டு இருக்கிறான். So he brings to God from that. காயினை பார்த்தீங்கன்னா is a tiller of ground, of where he is sowing seed and harvesting. இப்ப பைபிள் சொல்லுது God accepted Abel's offering, he rejected Cain. ஏன்? சில பேர் சொல்லுவாங்க blood ரத்தம் இல்ல அதனால ஏத்துக்கலாம் ஆண்டவர், blood sacrifice இல்ல. No, that is not the reason. It's the heart of attitude. அவங்களுடைய attitude. Abel said, this I received from God. இது ஆண்டவர் கிட்ட தேவன், it's of God and it's from God. I have received it from God. அதனால நான் தேவனுக்கு என்ன பண்றேன்? I want to give him the best. எங்க பெஸ்ட் இருந்துச்சு? ஆடுல இருந்துச்சுல, அவன் ஹார்ட்ல பெஸ்டா இருந்துச்சு. His heart longed to give God something that ஒரு மனுஷனா இருந்தாலும் எங்கன்னா போனீங்கன்னா என்ன போன ஏதோ எடுத்துக்குவீங்களா? நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய ஜூஸ் எல்லாம் வச்சு சின்னதை எடுப்போமா பெருசு எடுப்போமா? பெருசுக்கு தானே கண்ணு போவோம், தானே கண்ணு போவோம், கையும் அங்கதான் போவோம். முதல்ல கண்ணு போறதில்ல, மனசு போவோம், கண்ணு போவோம், கையு போவோம், அப்புறம் அது வாய்க்குள்ள போயிடும். We don't want சின்னது செகண்டரி இதெல்லாம் வேணாம். We want the high quality. அப்போ மனுஷனுக்குள்ள என்ன அது? அப்ப ஆபேல் என்ன பண்றான்? இதுல நீங்க 1 சாமுவேல்ல படிச்சீங்கன்னா
1 சாமுவேல் 2 சாமுவேல்ல படிச்சீங்கன்னா தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார். என்னன்னு, ஆண்டவரே இதெல்லாம் ஐ ரிசீவ்ட் இட் ஃப்ரம் யூ, உங்க கரத்திலிருந்து நான் பெற்று இருக்கிறேன். I received it from you. So you deserve all the glory, all the honor. இது உமக்குரியதா இருக்கிறது. தாவீது சொல்லுவான், ஆண்டவரே இதெல்லாம் உங்க கரத்திலிருந்து நான் பெற்றது. The throne, சிங்காசனம் இருக்கட்டும், everything that I have, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். I have received, உங்க கரத்திலிருந்து நான் பெற்று இருக்கிறேன். So you deserve all the glory, all the honor, all the praise. அப்போ அங்க பல ஏற்படைந்த ஆபேலுடைய வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கு, நீர் என்னை மேய்ப்பனா மாற்றி இருக்கிறீர், நீர் இந்த ஆடுகளை கொடுத்தீர், நீர் இந்த ஆடுகளின் பெருக்கத்தை கொடுத்தீர். ஆண்டவரே நான் உயிர் வாழ்கிறேன், everything is from you. So என் மனசெல்லாம் துடிக்குது, ஆண்டவரே உமக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு. அதனால அவன் தேடி தேடி பார்க்கறான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சத பெஸ்ட்டை கொடுக்கறான். God never said that is the best. He chose for himself. இதுதான் பெஸ்ட் நினைச்சு ஆண்டவர் கர்த்தருக்கு அங்க கொடுக்கறான். So God accepted it. அதே நேரத்துல காயின் பாத்தீங்கன்னா அவன் பார்க்கறான், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் வேர்வை சிந்தினேன், நான் நிலத்தை உழுதேன், நான் விதைச்சேன், I did everything, நான் தான் களைகளை பிச்சு எடுத்தேன். So he was at, it's mine, I worked, I got. நமக்கு அப்படிதானே, நான் கஷ்டப்பட்டேன். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், அதனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. கேட்டிருக்கிறோமா? நான் கஷ்டப்பட்டேன், வியர்வை சிந்தி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். வெயில் அடிச்சா வியர்வை வரம் தான். சோ அவன் என்ன பண்றான், நான் கொடுக்கணுமா? His attitude was, why should I give? He gave. கொடுத்தானா இல்லையா? He gave. பட் அவனுடைய attitudeல என்ன இருந்துச்சு? He gave to get favor. He gave to get favor. நிறைய நேரத்துல நாம கூட இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். என்னன்னு, நான் சொல்லி கொடுக்கல, சபையில எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க கொடுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. ஃபேவருக்காக கொடுக்கிறது இங்க இருந்து இல்ல. இட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். யூ டோன்ட் கிவ் டு காட், யூ கிவ் டு மேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கொடுக்கிறோம். கொடுக்கிறது இந்த ஆட்டிடியூட், நாட் டு கிவ் ஃபேவர், ரிசீவ் ஃபேவர். ஃபேவர் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கிறது இல்ல. இட்ஸ் டு ஹானர் காட். தேவனுக்கு கனத்தை செலுத்துவதற்காக கொடுக்கிறது. லார்ட் நீங்க கொடுத்தீங்க, in that time giving you. அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். It's to honor God, it's not to receive favor from God. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, if God has no favor, உங்களுக்கு ஃபேவர் கிடைக்காம இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்ட இருக்க மாட்டீங்க. You cannot be saved without the favor of God. Already you are in the favor. You are living in the favor of God. ஆனா ஒண்ணே என்ன செய்யணும்? Now I am living in the favor of God. I want to honor God because of His favor. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் லைஃப் ஸ்டைலா இருக்கணும். That's the reason the Bible says எல்லாத்தையும் பார்க்கிறாரு. சேத்த பார்க்கிறாரு, காயின் ஆபேல் செத்துட்டான், காயினை துரத்திட்டாரு. அடுத்து பார்க்கிறாரு, சேத்து பிறக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறாரு. Everybody had the same attitude of Cain. கேயினுடைய ஆட்டிடியூட தான் இருக்கிறாங்க. Then comes Enoch. Enoch பிறந்த மாத்திரம் God gets excited. ஏன்னா அவனுக்கிட்ட ஆடமோட ஆட்டிடியூட் இல்ல,
கேயினுடைய ஆட்டிடியூட் இல்ல, சேத்தோடைய ஆட்டிடியூட் இல்ல, பின்னாடி வந்த ஒருத்தருடைய ஆட்டிடியூட் இல்ல. he had a different attitude. he had the godly attitude. அவங்கிட்ட என்ன இருந்துச்சுங்க? looking God attitude. he looked unto God. when God was looking to Seth, வந்த ஒவ்வொருவர் சந்ததியும் பார்க்கும்போது they didn't look to God, they looked to the earth. பூமிக்குரியத, உலகத்துக்குரிய, அவங்க கண்ணெல்லாம் கீழே தான் இருந்துச்சு. ஆண்டவர் கர்த்தர் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. சடன்லி ஏனோக்கு வரான். ஹல்லேலூயா. அவன் கீழே பார்க்கறத விட்டு he looks up. he looks to the glory of God. he looks to the magnificency of God. தேவனை பார்க்கணும். அதனால கொலேசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லும், நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் எங்க பார்க்கணும்? மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். Hallelujah. If you have risen with Christ, ஏன் அது எழுதப்பட்டிருக்கு? If you have risen with Christ, கிறிஸ்து எழுதுங்க இருக்கிறாரு. when Christ rose, where he is there? எங்க இருக்கிறாரு? he is seated at the right hand of the Father. அப்போ உங்களை என்னை ஆண்டவர் பைபிள் சொல்லுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல, உங்களை என்னையும் கிறிஸ்துவோட உயிர்ப்பித்து, with Christ he has resurrected us and made us to sit in the heavenlies along with Jesus. இயேசுவோட உட்கார வச்சிருக்கிறாராம். Ephesians chapter 2 verses 6, 5, 6, 7, 8 படிச்சு பாருங்க. We have been seated with Christ in the heavenlies. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? உன்னை உட்கார வச்சு, ஜீசஸ் ரைட்ல இருக்கிறாரு, நீ அங்கதான் உட்கார்ந்து இருக்கிற, இயேசுடைய பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிற. லுக் டு ஜீசஸ். இந்த ஒரு மனுஷனும் ஏனோ என்ன பண்றான்? இன்ஸ்ட் ஆஃப் லுக்கிங் டு த வேர்ல்ட், லுக்கிங் டு தி எர்த். ஏன்னா பூமி பாவத்துல நிரம்பி இருந்துச்சு, எல்லா சிக்னஸ்ல நிரம்பி இருந்துச்சு, எல்லா அசுத்தத்துல நிரம்பி இருந்துச்சு. அந்த அசுத்தத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? this is life, this is life, this is life. they embrace that life. இவன் மாத்திரம் என்ன பண்ணா? ஏனோக்கு பார்க்கல. he looked unto God. God looked unto him face to face. பார்க்கறாங்க. Enoch got mesmerized in the presence of God. தேவனை ஏனோக்கு பார்த்து என்ன பண்றான்? மெய் மறந்து போகிறான். So he lived a temporal life with his family. கொஞ்ச நேரம் குடும்பத்தோட இருந்தான், அதிக நேரம் தேவனோட இருந்தான். He spent more time with God. அதான் சொல்ற, he walked with God. He walked with God. எவ்வளவு வருஷம் நடந்தான்? 365 years. முன்னூறு வருஷம் நடக்கிறான். The day he came in contact with God, from that day forth, he walked with God. God walked with him. எப்ப நடந்துச்சு? When he looked, when the whole earth was looking down, he looked to God. He looked to his position. He looked to the glory. அந்த மகிமை பார்த்தான். That glory came to him. He walked with God. God walked with him. சும்மா வாக்கிங் போயிருப்பான், எவ்வளவு பேசியிருப்பாங்க. 300 வருஷம் கூட நடந்தானா எவ்வளோ கதைக்கு பேசியிருப்பாங்க. Every day God willingly came. They both walked. Hallelujah. How do you know God would have spoken? You have the lifestyle of Moses. Moses ஒரு டென்ட்டை போடுறான், மலை மேல வந்த பிற்பாடு கல்லெல்லாம் உடைஞ்சு போச்சு, 10 commandments உடைச்சுதான். இஸ் ஃபுல் ஆஃப் சேட்னஸ். போய் என்ன பண்றான்? ஒரு டென்ட்டை போடுறான், பாளையத்துக்கு புறமே போடுறான், அவுட் சைட் த கேம்ப் போடுறான். அங்க எவ்ரி டே ஹி கோஸ். ஒரு மேகம் வருது,
அந்த மேகம் மோசே வரத பார்த்த மாத்திரத்துல மேல இருக்கிற மேகம் அப்படியே வந்து அந்த டென்ட்டை மூடுது. மோசஸ் உள்ள போன உடனே ஃபுல்லா கவர் ஆயிருது. இந்த பைபிள் சேஸ் God spoke to Moses and Moses spoke to God. They had a relationship. Moses was very much interested. யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரியுதுல்ல, உங்களை இன்ட்ரெஸ்ட காட்டிலும் God is more interested to have fellowship with you. உங்களோட உறவு வச்சுக்கிறதுல, உங்களோட பேசுறதுக்கு, உங்களோட நடக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. We have very less interest with God. அதனாலதான் நம்ம கொஞ்ச நேரம் எப்படி இருக்கிறோம், ஆவில் அனல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பிரச்சனை போராட்டம் வந்த உடனே ஐஸ் வாட்டர்ல தூக்கி போட்டது போல சோர்ந்து போயிடும். So God wanted to be in the garden. So அதனாலதான் என்ன பண்ண, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என்றே மனுஷகுமாரன் வந்தார். The Son of Man came to seek and save. கொண்டு வந்தார், கொண்டு வந்து வச்சுட்டாரு. Now it's our choice. Seeking Him. தேடுறது நம்முடைய வேலை. You're already, we are not somewhere. You are in the garden. You are in the kingdom of God. Because of this body, ஏன் தெரியுமா அந்த kingdom of God நம்ம பார்க்க முடியாம இருக்கிறோம்? Because of this outer shell. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் you cannot physically see, அதை பார்க்க முடியாது. the kingdom, நீங்க எங்க இருக்கிறத பார்க்க முடியாது. Only a spirit can visibly see the kingdom of God. இந்த flesh இருக்கிற வரைக்கும், in this flesh you cannot inherit the kingdom of God, kingdom of heaven. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒன்னு சாகணும், உங்க ஆவி போகும், அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும். இல்லைன்னா ஆண்டவருடைய நாள் வரும், அந்த நாள்ல ஒரு நொடியில, ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படும். You will be transformed with a new body, with a new, like the original ஏதேன் தோட்டத்துல உருவாக்கப்பட்ட அந்த ஒரு உருவத்தோட, அந்த மகிமையோட you will be taken with Jesus to the heaven. This cannot, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. It cannot have place. ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, எலியாவும் ஈனாக். மோசஸ் கூட செத்த பிறகுதான் ஆனார். He had to physically die. He is spiritually alive. In spirit is alive. நமக்கு ஆண்டவர் அதான் விரும்புறார். That is the thing God wants us. God wants us to experience God walking every day with us. அதனாலதான் God made this change. என்ன பண்ணாரு? What did God do? I will walk. I will live in them. I will walk in them. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணேன், அவர்களுக்குள்ள உலாவுவேன். Amen. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ண, I will make my dwelling place in them. யாருகிட்ட? யாரு dwelling place மாத்துவாரு? எல்லாத்தையும் கிடையாது. The so-called Christian சொல்றது கிடையாது. Those who have been plucked by God Himself. அந்தகாரத்திலிருந்து தேவன் தாமே, அவர் தாமே, His hand plucked from the kingdom of darkness and brought it into the kingdom of His Son, dear Son of love. அங்க வச்சவங்க அவங்க இருதயத்துல நான் சொல்றேன், I want to live in them, walk in them. அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ள உலாவி, I want to be their God.
and they shall be my people. So அதுதான் God wants to have, God wants to give. இந்த பூமியில God wants to have that beautiful, glorious life living on this earth. இது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன், you will never struggle for anything. இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியத்துக்கு எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வைராக்கியமும் இதெல்லாம் நமக்கு வேணாம் தான் நினைக்கிறோமா இல்லையா? ஆனா அதுதானே ஒட்டிட்டு இருக்குது, அதுதான் கூடவே வருது. அது மாம்சத்துக்குரியது, மாம்சத்தோட நடக்கும். ஆண்டவர் சொல்ற, I cannot walk with that. I want to walk in the spirit. I want, நீ பரிசு, when you choose holiness, I will walk in that. அதனாலதான் 2 கொரிந்தியர் 7:1 அவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 7:1 படி. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், என்ன வாக்குத்தத்தங்க? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவிய நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுத்தங்களையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். I want to live in you. I want to walk in you. I want you to be my sons and my daughters. இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். இப்படியாப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு இருக்குது. So யாருக்கு கொடுக்கிறாரு? The redeemed, மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர், இவர்களுக்கு தான் அந்த கிருபை. Not to everyone. இந்த அனுபவத்துக்குள்ள still அந்த உலக மைண்ட் செட்லயே இருக்கிறவங்க, they cannot enjoy the kingdom blessings. பணம், இது அது 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 இது 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 ஆண்டவர் பாப்பாரு, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், என்ன தேடி, இது தானா உன்னை தேடி வரணும். நீ இது பின்னாடி ஓடுற, என்ன தேடுறத குறைச்சிட்ட, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுற. So this is a God. இதை கண்டுபிடிச்சோம்னா you will never worry about anything. நீங்க ஒரே வார்த்தை தான் வரும், God is, I am being selected purposefully with a great plan, with a mighty plan. நான் உலகத்துல தான் இருந்தேன், God came. நீங்க நினைக்கிறீங்களா பிசாசு சும்மா அப்படியே விட்டுட்டாங்க? ஆண்டவர் அனுப்பு. Do you think? Fight. He would have fought. நான் பேசிட்டே போலாம், டைம் ஆயிடுச்சு. When you look to, நீங்க ஜேக்கபுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 32nd chapter of Genesisல, அங்க he acquired எல்லாத்தையும், வெல்த் எல்லாம் எப்படி அக்வயர் பண்ணாம சொல்றான், பொண்டாட்டி நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டேன், பகல் தூங்காம கஷ்டப்பட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. திருடுனா, என்னமோ பண்ணி சம்பாரிச்சான். அங்கிருந்து இப்போ எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஆனா எஸ்கேப் ஆகி வரும்போது என்ன ஆகுதுங்க?
சின்ன வயசுல அவங்க அண்ணன் போட்ட சபதம் ஞாபகம் வருது. இன்னும் நான் போடாம விட மாட்டேன், உன்னை சாக அடிக்காம விட மாட்டேன். இப்ப அங்கிருந்து வரான், வந்துட்டு என்ன பண்றான், ஒரு பெரிய ஃபார்ச்சூனை ஈசாக்கு அனுப்புறான். அதுக்கு பின்னாடி என்ன பண்றான், தான் 2 பரிவாரங்களா அனுப்புறான், ஒரு குடும்பமா. ரைட், அவங்களுக்கு கூட இப்படி அனுப்புறான். அனுப்பிட்டு கடைசியில எங்க இருக்கிறான், அந்த ஐலாண்டுக்குள்ள தங்கிடுறான். ஒரு சின்ன இடத்துல ஆற்றை கடக்க பண்ணி அங்க தங்கிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல, பயம். He was full of fear. பயந்துட்டு இருக்கும் போது அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் அண்ணன் கிட்ட என்னை காப்பாத்து. அவனை குறிச்சுதான் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான். ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான்னு சொல்லல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதுதான் ஆண்டவர் அவன் தப்பிச்சு ஓடும் போது ஆண்டவர் தரிசனத்துல சொல்லிட்டாரு, சொப்பனத்துல 28ஆம் அதிகாரத்துல பேசிட்டாரு டீட்டெயிலா. ஆனா இவனுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்து. அங்க இருக்கிறான். அங்க இருக்கும் போது திடீர்னு ஒரு தூதனானவர் தோன்றாரு, வராரு, பேசுறாரு, சண்டை நடக்குது. யாக்கோபு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், யாக்கோபு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஒரு தூதன் 1,85,000 சத்துருக்களை கொண்டு போட்டாராம். ஒரு சத்தம் போட்டார், ஆண்டவர் வானத்துல இருந்து கல்லு மலை எல்லாம் விழுந்து சத்ருவை தொலைச்சிச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. ராட்சதனாகிய ஓக் ராஜாவெல்லாம் ஆண்டவர் கொண்டு போட்டாரு. உலோ செஞ்சவர் இந்த யாக்கோப உழுதுருப்பான். ஆனா பைபிள் சொல்லுது ராத்திரி எல்லாம் யுத்தம் நடந்துச்சான். What was God doing? He was snatching away everything that Jacob had. Everything Jacob had was தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருந்துச்சு. நான், என்னுடையது, நான் சம்பாரிச்சது, ஏன் பிள்ளைங்க, ஏன் மனைவி, ஏன் பிள்ளைங்க, நான் எப்படியாச்சும் லஞ்சம் கொடுத்து எங்க அண்ணனை ஏமாத்திடுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம ரட்சிக்கிறது ரொம்ப ஈஸி. நாம அந்த மறுரூபத்துல கொண்டு போகிறதா கஷ்டம். ஏன்னா நிறைய இன்னும் புடிச்சு வச்சிருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் விடுறது. அவன் போராடுறான், முடியல. ஆண்டவர் ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, ஜெயிக்கிறாரு. ஆனா பைபிள் சொல்லுது அவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். We are more than conquerors in Christ Jesus. விடுறாரு. எவ்வளவு போராடு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரே ஒரு தட்டு நொண்ட ஆரம்பிச்சார். அது ஒரு தட்டு ஆரம்பித்தப்பட்டு இருக்க முடியாதா? ஏன் தட்டுனாரு, இனி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு நீ எடுத்து வைக்கும் போது உன்கிட்ட இருந்து எல்லாம் உரியப்பட்டது. You are now in the plan of God. அதுக்கு நேரா நான் உனக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். யாக்கோபே, நீ ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது, காலை ஊனி நடக்கும் போது, இது தேவனால் உண்டானது, இது தேவனால் உண்டானது. தேவனை பிரித்து எடுத்திருக்கிறாரு. தேவன் கொடுத்த கிருபை இது. No more your flesh. It's a spirit. மாம்சமானது ஒன்றுத்துக்கு உதவாது. It will never help anything. The words that I speak are spirit and life. யோவான் 6:63. John 6:63. அதுதான் கர்த்தர் செய்றாரு. So God அமேசிங்கான காரியங்களை வச்சிருக்கிறார். You have to know. ஒவ்வொரு நாளும் நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். I am in the kingdom of his son, God's kingdom, God's son's kingdomல இருக்கிறேன்.
My flesh is in this worldly kingdom. My spirit is in the kingdom of God. ஏன்னா God is living in me. I'm surrounded. The real me is surrounded by God. I am in God. அந்த தெளிவு வந்ததுன்னா நான் சேலஞ்ச் பண்ணி you'll worry about nothing. ஒரு நாள் நான் நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டேன். இன்னைக்கு எதை பரிசும் கவலைப்படுறது. I don't worry about anything. சாப்பாடா அது பாட்டுக்கு பார்க்கலாம், வரும். சாப்பாடு வரும், நான் ஏன் கவலைப்படுறது? சில நேரத்துல ஆசை வரும், அது இருந்தா நான் பார்க்க, இது வரலையா ஸ்தோத்திராண்டு. டோன்ட் ஸ்ட்ரெயின் யோர் செல்ஃப். அற்பமான இந்த சாப்பாட்டுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளாது. அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளாம if you are waiting for God, ஆண்டவர் கொடுக்கறத நீ சாப்பிடும் போது your flesh will be healthy. அதான் கர்த்தர் செய்வார். தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் வருவாங்க. the whole சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லாம் வருவாங்க. they will come and go. you too will go and come. they are not permanent. அவங்கள கொண்டு, அவங்களை வைத்து, அவங்களால பிழைச்சோன்னு வரக்கூடாது. உங்க உயர்வு கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் உங்களை உயர்த்த முடியும். டோன்ட் எவர் திங்க் அவங்க வந்துட்டாங்க, அவங்கள போய் பார்த்து, இவங்கள பார்க்குற, அவங்கள இருந்தார். இட்ஸ் ஆல் டெம்பரரி. God wants to have that eternal mindset, eternal life. அதுக்கு தான் தேவன் பிளான் பண்ணி இருக்கிறார்.